வாழ்க்கைங்கிறது கொஞ்ச நாள் மக்கா. பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். இந்த பாரு இதில் பாரு இவ்வளோ ஒரு கூடி போனால் ஒரு 1000 ரூபா கிடக்கும். போடக்கூடிய அன்னதானத்துக்கு 1500 2000 ரூபா ஆகும். இது ஒரு சந்தோஷம். எதுக்கு? 4 மக்களுக்கு செய்யணுங்கிறதுக்கு தான். இந்த அந்த 1000 ரூபாய்க்கு அன்னதானத்துக்கு சாப்பாட்டுக்கே காணாது. இருந்தாலும் எதுக்கு செய்கிறோம்? வாழக்கூடியது கொஞ்ச காலம். இறைவன் எனக்கு இந்த வேஷத்தை போடணும்னு அனுமதிச்சு வச்சிருக்கான். அந்த வேஷத்தை போட்டு 4 பேருக்கு நல்லதை செஞ்சுட்டு என்ன செஞ்சிடணும்? பேரணும். ஒன்றத்தையும் சேர்த்து வச்சுட்டு போகிறது கிடையாது. நான் போனாலும் இந்த மாளிகை பேர சொல்லும், இந்த மாளிகை பேர சொல்லும். என் பிள்ளைகள் இருந்தால் என் பிள்ளைகள் பேர சொல்லும். ஒன்றும் கொண்டு வரதும் போடல, ஒன்றும் கொண்டு போக போகிறதும் கிடையாது. வாழக்கூடிய காலம் கொஞ்சம். பணத்துக்கு பின்னாடி ஓடாம உறவுக்கு பின்னாடியும் உரிமைக்கு பின்னாடியும் ஓடிப்பாரு. வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். புரியுதா? பணம் இன்னைக்கு வரும் போகும். பேப்பரு ஒரு தலைவலிக்கு பத்தாது. பேப்பரு அது எதுக்கும் உதவாது. பேப்பரு ஒன்றும் செய்ய முடியாது. பணத்தை வச்சு செய்யக்கூடியதா இருந்தா ஜெயலலிதாவை காப்பாத்திருக்கலாமே, வசந்தகுமாரை காப்பாத்திருக்கலாமே. செய்ய முடிஞ்சா? முடியல. பணம் ஒண்ணுக்கும் உதவாது, பணம் ஒண்ணுக்கும் உதவாது. ஆனா வாழ்க்கை அப்படி இல்லை. வாழ்க்கை அப்படி இல்லை. சந்தோஷமா வாழ்ந்தா அந்த பிள்ளைகள் பேசுறது, மனைவி பேசுறது, ஆறுதலா ஒரு நேரம் அவருடைய மடியில படுத்திருந்து பேசுறது, அதுல இருக்கக்கூடிய இன்பம் வேற எதுலையும் கிடையாது. அதுல இருக்கக்கூடிய இன்பம் வேற எதுலையும் கிடையாது. அந்த பணம் கொடுக்காத சந்தோஷம் உறவு கொடுக்கும். பணம் கொடுக்காத சந்தோஷம் உறவு கொடுக்கும். உறவு கிட்ட விட்டு கொடு, கெட்டு போகும்டா. நல்லா இருப்பா ஐயா, நல்லபடியா இருப்பார், கையவுண்டா, நல்லபடியா இருக்கு. எல்லாம் நீ அதுல சந்தோஷமா செய்யும் போது நீ செய்யக்கூடிய தொழிலும் சரி, நீ எடுத்து வைக்கக்கூடிய காரியங்களும் சரி, சந்தோஷமா வாய் நிறைய உன்னை சந்தோஷமா வீட்டு வாசல்ல இருந்து மனைவி அனுப்பு. அதுல இருக்க சந்தோஷம். நீ 100 ரூபா சம்பாதிக்கணும், அவ வாசல்ல வந்து சிரிச்சுக்கிட்டே அனுப்பும் போது லட்சம் ரூபா சம்பாதிப்பா. புரியுதா? வீட்டு வாசல்ல வந்து சிரிச்சுட்டு அனுப்புவா பேரு. நீ 100 ரூபா சம்பாதிக்கணும், நீ போகும்போது லட்சம் ரூபா உனக்கு வரும். புரியுதா? அந்த அனுபவத்துக்கு கொண்டு வா. வாழ்க்கை நல்லா இருக்கும். சந்தோஷம் கைவிடாத. சரியா?